வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராம் வீட்டில் 5-6 சிவனடியார்கள் வந்திருக்காங்க. அவங்க உணவு வேணும் அப்படின்னு யாசகம் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜானகிமா இருங்க ஐயா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அரிசி காய்கறி எல்லாத்தையும் ஒரு பெரிய நாளிலையும் நிறைய பண்ட பாத்திரத்துலேயும் வச்சு எடுத்து உங்களுக்கு தேவையான உணவு இருக்குது, இது பாத யாத்திரையாக போக நேரம் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இதை பார்க்குறாங்க. இவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க, இவங்க தான் கொடுப்பாங்கன்னா எனக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு பார்வதிக்கு பயங்கர கோவம் வருது. நானும் இந்த வீட்டோட மருமக தானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க பத்மா கிட்ட. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், இவங்க கொடுத்தா வழங்காது. இவங்க ஏற்கனவே களவு பள்ளியில் கோயில் நகையை திருடின களவு பள்ளியிலே இருக்க இந்த ஜானகினி கொடுத்தா வழங்கவே செய்யாது அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. உடனே அண்ணி நீங்கள் எதுக்காக இப்போ கொடுக்குறீங்க? பாத யாத்திரையாக போகிறவங்க நல்ல ஒரு எண்ணத்தோட நல்லதாக போனோம், உங்கள் கையில் வாங்கினா வழங்காது, ஏன்னா நீங்கள் களவு பள்ளியை ஏற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகி அம்மாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை. அப்போ பார்வதி கொடுக்கட்டும் அப்படின்னு பார்வதி கையில் கொடுக்குறாங்க. பார்வதியும் வாங்கிக்கிட்டு அந்த சிவனடிகார்களுக்கு பையில் கொடுக்க நேரம் அப்படியே அவளும் பொத்துனி கீழே விழுந்துரு. இதை பார்த்து சிவா கடுப்பாறாங்க. நம்ம மாயா சொல்கிறாங்க, இவங்க கொடுக்க யாசகத்தை சாமி வாங்காமல் இருக்கலாம், சிவனுக்கு பிடிக்கல, ஆனால் என்னோட பெரியம்மா கொடுத்தா கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜானகியம்மா கொடுத்து மன நிறைவோட சிவனடியார்களை அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ரகுராம் சந்தோஷப்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம சிவனடியார்கள் எல்லாமே ரகுராம் வீட்டுக்கு சொல்கிறாங்க, எங்களுக்கு பாத யாத்திரையாக ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு உணவு வேணும், நீங்கள் தாங்க தர்மம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. நம்ம ரகுராம் சிவா எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பத்மா பார்வதி எல்லாம் காய்கறிகளை வெட்டிட்டு இருக்காங்க. ஜானகியம்மா இதோ ஐயா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பெரிய பாத்திரத்தில் அளந்து நெல் காய்கறி இதெல்லாமே எடுத்துக்கிட்டு வராங்க. இங்கே எடுத்துகிட்டு வரதை பார்த்து நம்ம பார்வதியை சும்மா கடுப்பாராது. நானும் மருமகளாக இந்த வீட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கெல்லாம் ஒரு உரிமையும் தரதில்லை, எல்லாம் ஜானகியே கொண்டு போகிறா, யார் வந்தாலும் அவள் தான் தூக்கி கொடுக்குறா, நான் எல்லாம் எதுக்கு இருக்கேன் அண்ணி, எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு பத்மாவிட்ட ஏற்றி விட்றாங்க. இந்த பாருங்க, இப்போ களவு பள்ளியோடி இருக்காங்க அக்கா, இவங்க கொடுத்தா வழங்குமா? கோயிலுக்கு பாத யாத்திரையோடி போகிறாவ, அவியலுக்கு இவியலாக கொடுக்கணும், நான் கொடுப்பேன்ல, எதுக்கு எடுத்தாலும் இந்த வீட்டில் ஜானகி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வருத்தப்படாத பார்வதி, இதுக்கெல்லாம் நான் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுறாங்க பத்மா. அதே நேரத்தில் மன நிறைவோடி நம்ம ஜானகியம்மா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வராங்க. கொடுக்க போ நேரம் நிறுத்துங்க அண்ணி, எதுக்காக இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரகுராம் சிவா எல்லாம் சும்மா கடுப்பாகி இவளுக்கு எதுக்காக இவ இப்படி சொல்ல அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் பத்மா சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க, உங்கள் மேலே ஒரு களவு பள்ளி இருக்குது, அதுவும் கோயில் நகையை திருடின களவு பள்ளி. அப்படி இருக்க நேரம் இவங்க ஒரு சிவனடியார்கள், இவங்க ஒரு கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து போகிறாங்க, அவங்களுக்கு உங்கள் கையால் கொடுத்தா நான் வழங்காது அப்படின்னு நினைக்கிறேன், சிவனும் ஏற்றுக்கிட மாட்டார், அதான் பார்வதி இருக்கால இந்த வீட்டில் அவ கையால் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் கொடுத்தா என்ன பார்வதி கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான், வா பார்வதி இதை நீயே கொடுத்துக்கோ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா எல்லாத்தையும் பார்வதி கையில் கொடுத்து விடாங்க. பார்வதிக்கு அப்படியே ஒரு சிரிப்பு, இவ்வளோ நாளும் நீ தான் எல்லாம் வச்சது சட்டம், இனி பாருடி இந்த வீட்டை விட்டே உன்னை துரத்துறேன், இனி எல்லாம் நான் வச்சது தான் இந்த வீட்டில் சட்டமாக போகுது அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அவ்வளோத்தையும் வாங்கி சிவனடியார்கள் பைய காட்டுறாங்க. தூக்கி கொடுக்க போகிறாங்க. பொத்துனி அப்படியே போட்டுறாங்க. எல்லா அரிசியும் செதறி போகுது, காய்கறி உருண்டோடுது. இதெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராம் சிவாவை இந்த சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஓடி வராங்க. என்ன ஆச்சு, ஏன் கொடுக்க போன நீ ஒழுங்காக கொடுத்துருக்க வேண்டியதானே, இப்படி அபசகுணம் பண்ணிட்டீங்களே, கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகிறாங்க, பார்வதி உன் கையால் கொடுத்து சிவன் ஏற்றுக்கலை அப்படின்னு சிவா அந்த இடத்துல செம்மையாக காண்டாவி கத்துறாங்க, வெளுத்தெடுக்கிறாங்க. அண்ணி ஒழுங்காக கொடுத்துருப்பாங்க, அதில் நீ
வந்து தலையிட்டு, "இந்த பாரு நீ ஒழுங்கா குடுத்தியா? சிவன் ஏத்தாரா உனக்கு இத?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்தல் கத்துறாங்க. மாயா வந்து சொல்றாங்க, "நிறுத்துங்க சித்தப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்க வ நம்ம சித்தியோட இத மட்டும் வந்து சிவன் ஏத்துக்காதா இருக்கும். ஆனா நம்ம பெரியம்மா குடுத்தா கண்டிப்பா சிவன் ஏத்துக்கிடுவா. பெரியம்மாவுக்கு அவ்வளோ நல்ல மனசு. பெரியம்மா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு வந்து சொன்னோனே, நம்ம பெரியம்மா, "சரி நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு வந்து பழையபடி அரிசி எல்லாம் தூக்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அப்படி பைக்குள்ள வந்து சிவனடியார்கள் பைக்குள்ள அழகா வந்து போடுறாங்க. எல்லாத்தையும் வந்து பக்குவமா முடிச்சுறாங்க. நம்ம ஜானகி அம்மா, "பாத்தியாடி, நீ என்ன சொன்ன? எங்க அண்ணி கையால குடுத்தா வழங்காது. அவங்க களவு பள்ளியில இருக்காங்க. சிவன் ஏத்துக்கிட மாட்டாருன்னு சொன்னல. இப்ப யாரு குடுத்ததடி ஏத்துக்கல?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து சத்தம் போடுறாங்க. உடனே "எப்ப எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருங்க. நான் கீழ தெரியாம போட்டேன். அதுக்கு இப்படி ஒரு இத பண்ணுறீங்களே!" அப்படின்னு வந்து நம்ம நம்ம தான் வந்து அவியல அந்த ஜானகி அக்காவ தடுத்து நம்ம வாங்கி குடுக்கலான்னு நெனச்சா, ஆனா இப்படி ஆவி போச்சே! அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவலையோடு இருக்காங்க நம்ம பார்வதி.